Hello friends, வணக்கம் வந்தனா நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்து from மும்பை முத்து பாபா in கன்னியாகுமரி. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,250 ஒரு 3 பாயிண்ட் மேல, அதாவது ஒரு 75 பாயிண்ட் பிளஸ்ல ஓப்பன் ஆகி ஹை வந்து 23,253, லோ வந்து 46, 23,246. அதுலேயே ஒரு 5 நிமிஷம் நின்னதுக்கு அப்புறம் 60 வரைக்கும் போயிட்டு கீழே 23,164 லோ வந்ததுக்கு அப்புறம் 10:30க்குள்ள மேற்கொண்டு மேலே வந்து 1 பை மூவ்ல 23,293 வரைக்கும் ஹை லெவலில் இன்ட்ராடேல போயிருந்து 10:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்குமே 23,240, 260, 270, 200 லெவலில் இன்ட்ராடே கன்சல்ட் ஆகி கடைசியாக க்ளோஸ் ஆனது வந்து 23,213 க்ளோஸ் ஆகி ஒரு 37 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சல்டேட்டிவ் சார்ட் நிஃப்டி பார்க்கும்போதுமே 23,225 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கடைசி திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளுமே லோ வந்து 123, 065, 23, 165, இன்னைக்கு 23, 213 ஹை லெவலில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. கீழே போகிறதில்ல இல்லை. ஏன்னா 23,000 இப்போ பேஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. ஏன்னா 2வது வாரம் முடிஞ்சுக்காருமே சொன்னேன். 3வது வாரம் என்ன முடியுதோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். திங்கட்கிழமைக்கு 23,047 அதுதான் ரொம்ப பேஸை வச்சு இப்போ மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே ஹையர் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 165 மேலே, இன்னைக்கு 213 மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நாளைக்கு வியாழன் வெள்ளி இந்த 2 நாளுமே 23,220 க்ளோஸ் ஆகணும். 23,320, 330க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் மேற்கொண்டு 4வது வாரம் அடுத்த வாரம் மேற்கொண்டு மேலே போகும். இல்லை அப்படின்னா 4வது வாரம் வந்து இதே மாதிரி 23,120, 23,000, அதுலேருந்து 23,330, 350 இன்ட்ராடேல இப்படியே கன்சல்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். மேலே போகவா கீழே போகவாங்கிற முடிவுன்னு ஆகலை. பட் கீழே வந்து இந்த 3வது வாரம் 4வது வாரம் கீழே போகுமா அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ இஸ்ரேல் காசா அக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு ஃபயர் சீசிங். 2வது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் கண்டினியூஸாக விற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது தனியாக செப்பரேட்டில் போடுதேன். 3வது பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது அதுவும் இதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. 48,558 ஓப்பன் ஆகி கீழே வந்து 228 வரைக்கும் போயிட்டு மேலே வந்து 49,083 வரைக்கும் கடைசியில் 48,790 க்ளோஸ் ஆகி ஒரு 37 பாயிண்ட்ல என்னமோ தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையர் லெவல் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பேங்க் நிஃப்டி ஏற்கனவே சொல்லியிருக்க 49, 120க்கு மேலே போகாது. போனால் கூட 160 ஹையில் செல்லிங் ப்ரெஷர் வரும். ஏன்னா 49,000 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இப்போ இருக்குது. மேலே போனால் கூட ரெசிஸ்டன்ஸ் இடிக்கும், செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால் 49, 48 ரேஞ்சுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது நிஃப்டி வந்து 23,000, 23,500, 23,330க்கு மேலே நாளைக்கு நாளை மறுநாள் க்ளோஸ் ஆனால் அடுத்த வாரம் 4வது வாரம் 23,490, 520 வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. 23,330க்கு மேலே க்ளோசிங் வரலை அப்படின்னா 23,000, 23,340க்கு உள்ள தான் இது மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேற எங்குமே போகாது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே 48,000, 49,000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் க்ளோஸ் ஆகும். ஆனால் ஹையர் லெவலில் 49, 120, 190 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடேல வரும்போது செல்லிங் ப்ரெஷர் வரும். கீழே வந்து 49, 48 வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் போன வாரம் வீக்கெண்ட் ஃப்ரைடே 47, 760 வரைக்கும் வந்து க்ளோசிங் வந்து 49க்கு மேலே தான் இருந்து. ஸோ பேங்க் நிஃப்டி 49,000, 48,000, 49,000 ரேஞ்சுக்கு உள்ள தான் நாளைக்கு நாளை மறுநாள் க்ளோஸ் ஆகும். நாளைக்கு வியாழக்கிழமை 16 ஜனவரி
நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் மார்க்கெட் ஏறுக்கு மாதிரி தான் போகும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மேலே கீழே எங்கே போகுதுங்கிறது இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வில் கன்ஃபார்ம் ஃபர்தர். நிஃப்டி வில் மூவ் அபவ் 23,330 மேலே போனால் 450 520 வரும். இல்லைன்னா 350க்கு கீழே தான் ட்ரேட் ஆகும். மஹிந்திரா மஹிந்திரா, பஜாஜ் ஃபின்சர், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், SBI லைஃப், HVCL, HDFC Life, Tata Motor and Nestle all are closed in negative and short created. NDBC, Power Grid, Kotak Bank, Maruti, Tech Mahindra, Coal India, L&T, Reliance and Adani Ports are closed in positive and long created. Foreign institution sold 4,532 crore. Domestic bought it 3,682 crore. Foreign institution index future bought it 186 crore. Bread and butter index option foreign institution sold 65,548 crore. Stock future 1,664 crore. Bought it. Stock option 148 they sold it. கடந்த 4 மாதம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அக்டோபர் 24 1,10,000 கோடி விற்றுருக்குறாங்க. நவம்பர் 24 46,000 கோடி விற்றுருக்குறாங்க. டிசம்பர் 24 ஒரு 17,000 கோடி விற்றுருக்குறாங்க. ஜனவரியில் இன்னைய வரைக்கும் ஒரு 39,000 கோடி விற்றுருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு 2,4 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் விற்றுருக்குறாங்க. அதே நேரத்தில் டொமஸ்டிக் அக்டோபர் மாதம் 1,07,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. நவம்பரில் 45,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. டிசம்பரில் 34,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஜனவரியில் இன்னைய வரைக்கும் 44,000 கோடி இருக்காங்க. 2,10,000 கோடி ரூபாய்க்கு அகைன்ஸ்ட் அவங்க 2,000 விற்றதுக்கு 2,10,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இருந்தும் மார்க்கெட்டு கீழே தான் போய்கிட்டு இருக்குனாக்கி கண்டினியூஸாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் விற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் டெம்பரரி ஷார்ட் கவரிங் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு விசேஷமாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்.